திருப்பி இது பாருங்க, இது வந்து நர்சரி லைவ்ல இருந்து கொரியாண்டர் சீட்ஸ் வாங்கியிருக்கேன். எப்பவுமே அங்கே தான் வாங்குவேன், நர்சரி லைவ்ல தான் நான் சீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் தான். இப்போ அதை வந்து இதில் போட போகிறேன். என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மண்ணை அப்படி இது பண்ணி விட்டுருணும். மண்ணை கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணி விட்டுருங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மண்ணை இப்படி சைடில் தள்ளி வச்சுக்கோங்க, அப்புறம் மேலே தூவுறதுக்கு. ஓகேவா? இப்போ இது அப்படியே தூவுறது தான் வேலை நமக்கு. தூவிட்டு கொரியாண்டர் சீட்ஸ் எப்படி இருக்கு? மலைச்சாரல் மாதிரி தூவணும். மலைச்சாரல் மாதிரி தூவிட்டு அது மேலே இந்த மண் எடுத்து தனியாக வச்சோம் இல்லையா, அது கொஞ்சம் அப்படி இது மாதிரி போட்டுடணும். ஓவராக பள்ளம் தோண்டிலாம் வச்சிங்கன்னா வேர் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் தண்ணியில் ஊறி ஊறி அது வந்து நமக்கு வராது, ஃபெயிலியர் ஆகிடும். என்னங்க போட்டாங்க வரல அப்படின்பீங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணியை ஊற்றும் போது நீங்கள் பொதன்னு மகள் எடுத்து சர்றன்னு ஊற்றக்கூடாது. இட் இஸ் நாட் லைக் தட். என்ன பண்ணணும்னா பூ போல தெளிக்கணும். எப்படி? பூ போல தெளிக்கணும். பூ போல தெளிக்கணும். அது வளர்ந்து நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு வர்ற வரைக்குமே வந்து பூ போல தான் தெளிக்கணும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பொதன்னு ஊற்றுனீங்கன்னா மேட்ரு ஓவரு. இப்போ நமக்கு மழை வராது இல்லையா, இங்கே வராது. மழையும் வந்துச்சுன்னா அது விதை செத்து போயிடுங்க. கொரியாண்டர் மட்டும் போட்டேன், அது மற்றதெல்லாம் வந்து இது வந்தாதான், தொட்டி வந்தாதான். ஓகே தம்பி, ஓகே. அப்படியே அங்கே போகலாம். அங்கே நம்ம ஃப்ரெண்டு இருக்காரு, யாரு, சங்குப்பூ. சங்குப்பூக்கு வந்து அவங்க கொடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அங்கே போகலாம் வாங்க. அதுக்கு